ரஜத் பட்டிடார நேத்தி வந்து இந்த பால் மாத்திக்கலாம் அப்படின்னு 10 ஓவருக்கு அப்புறம் பால வந்து வெட் பால மாத்திக்கலாம் அப்படிங்கிற ரூல் கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த ஐபிஎல்ல சரியான நேரத்துல யூஸ் பண்ணாரு. தீபக் சாகர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சம்திங் டு டூ வித் தோனி ஆஸ் அ கேப்டன். அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுறாங்க, போலிங்ல கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு அவங்களுக்கு. 10 வருஷம் கழிச்சு ஜிங்ஸ் சொல்லுவாங்களே, ஒரு வாங்கடே ஸ்டேடியத்துல 10 வருஷம் கழிச்சு ஆர்சிபி ஹஸ் டிபீட்டட் மும்பை இந்தியன்ஸ். தீபக் சகாருக்கு டேலண்ட்ஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு, பட் அதை வந்து சரியா சேனலைஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சு அருமையா பண்ணது தோனி. தோனியோடைய முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன? he was getting the best out of everybody. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிராங்க்லின். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா நாள் இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். கண்டிப்பா நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நிறைய பேச போறோம். அதுல முக்கியமா கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் பேச போறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஐபிஎலுக்கு முன்னாடி இதே நேரத்துல நம்ம டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆன் பேப்பர்ல மும்பை ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஒரு ஃபுல் யூனிட்டா இருக்காங்க, இன்னொன்று அந்த யூனிட்டா இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். பெங்களூர் அதே மாதிரி நல்ல டீம் பிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. மும்பை 5 மேட்ச்ல 4 லாஸ் அண்ட் ஆர்சிபி நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சு நேத்து நடந்த மேட்ச்? நீங்க சொன்ன மாதிரி எதிர்பாராத ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து. மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங் டீம், சன்ரைசர்ஸ் ஸ்ட்ராங் டீம், சிஎஸ்கே எக்ஸ்பீரியன்ஸ் டீம். அவங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் மேட்ச் எல்லாம் நல்லா ஆட தெரியும், அதனால அவங்க வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் அது மாதிரி தான். நம்ம மட்டும் இல்ல, ஜெனரல் ஒப்பீனியனே வந்து மும்பை இந்தியன்ஸ் 2 வருஷமா சரியா இல்ல, இந்த வருஷம் நல்ல டீம், நல்லா இருக்கு, பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்லாம் நினைச்சுதான் எல்லாரும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா எதிர்பார்த்ததுக்கு நேரம் நடக்கிறது. ஆர்சிபி ஆச்சரியமான ஒரு பிரமாதமா ஆடிட்டு இருக்காங்க, கன்சிஸ்டன்டா. அதுவும் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கேப்டன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க கேப்டனாவும் கேப்டன்சிலையும் நல்லா பண்றாரு, பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. இது ஒரு நல்ல மாற்றம் தான். இந்த மாதிரி ஐபிஎல்ல வந்து வேற டீம் நல்லா ஆடுறது, பழைய டீம்கள் நல்லா ஆடாது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு நல்ல மாற்றம் தான் என்னுடைய எண்ணம். இது ஓகே சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 டீமோட கேப்டனை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜத் பட்டிதர் மத்திய பிரதேசத்துக்கு கேப்டன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணாரு. ஐபிஎல்ல ஒரு பெரிய ஒரு டீம், இதுவரை 18 வருஷம் 17 வருஷம் கப்பு ஜெயிக்கல. அந்த ப்ரெஷர் இருக்கும், அவரால் நிறைய இடத்துல சொதப்புவாருன்னு பார்க்கும்போது பேட்டிங்லயும் அவரால் முடிஞ்சதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பவுலிங்ல வந்து சுயா சர்மாவை அவர் யூஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல குர்னல் பாண்டியாவை யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இல்ல ஆசல்வுட் எல்லாரையும் யூஸ் பண்ண விதமா 5 பவுலரை வச்சு போட்டாரு நேத்து. அதுவும் சோ அவரோட கேப்டன்ஷிப்பை பத்தி பேசு. ரஜத் பட்டிடார் ஆஸ் அ பேட்ஸ்மேன் வெரி குட், ஆஸ் அ கேப்டன் வெரி குட். ரெண்டுத்திலுமே அவருக்கு ஒரு டிஸ்டிங்ஷன் தான், அதுல பத்தி சந்தேகமே கிடையாது. நீங்க சொன்ன சில பாயிண்ட்ஸுக்கு விட அது ஒரு அதிகமான ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா, ரஜத் பட்டிடார நேத்தி வந்து இந்த பால் மாத்திக்கலாம் அப்படின்னு 10 ஓவருக்கு அப்புறம் பால வந்து வெட் பால மாத்திக்கலாம் அப்படிங்கிற ரூல் கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த ஐபிஎல்ல. அதை சரியான நேரத்துல யூஸ் பண்ணாரு. சரியான நேரத்துல 17வது ஓவர்ல கொண்டு வந்துட்டு ஹேசல்வுட் எல்லாம் கொண்டு வந்து 2 மீடியம் பேசர் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் 18-20க்கு தான் குருணால் பாண்டியாவை யூஸ் பண்ணாரு. நல்ல டிரை பால் எடுத்து மீடியம் பேசர்ட்ட கொடுத்து புவனேஸ்வர் குமார் அண்ட் ஹேசல்வுட் 2 பேரும் 16-17 ஓவரை கொடுத்து 2 பேரும் நல்ல முக்கியமான விக்கெட் 2 எடுத்து கொடுத்துட்டாங்க. பாண்டியா விக்கெட் விழுந்தது, அப்புறம் திலக் வர்மா விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சிச்சுவேஷனே கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்பின்னர் இவரை வந்து போட்டார் நல்லா. குருணால் பாண்டியாவும் நல்லா பவுலிங் போட்டாரு, கடைசி ஓவர்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எந்த மாதிரி எப்படி எந்த நேரத்துல எப்ப 3 விக்கெட் ஒரு ஓவர்ல 3 விக்கெட் வாங்க விழுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து குருணால் பாண்டியா பண்ணியிருக்காரு. நேத்தி அண்ணன் தம்பி பாண்டியால அண்ணன் பாண்டியாவுக்கு தான் சல்யூட், அதான் உண்மை. ரஜத் பட்டியோட கேப்டன்சி எல்லா விஷயத்திலுமே நல்லா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி 5 பவுலர் வச்சுட்டு பிரமாதமா ரொட்டேட் பண்ணாரு. அதை தவிர நான் சொன்ன பாயிண்ட் அவ்வளவுதான். நல்ல அவர் வந்து இது கூட ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு, ஆர்சிபிக்கும் சரி இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் சரி.
அவரு பட்டிதார் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஆடக்கூடிய தகுதி உள்ளவர் தான். கூடிய சீக்கிரத்துல இந்தியன் டீமுக்கே வந்து ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அவருடைய கேப்டன்சியுடைய இதுவும் நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் இந்தியன் கிரிக்கெட்டுக்கே அது. ஓகே. சார் எனக்கு வந்து பாண்டியாவோட கேப்டன்ஷிப் பத்தி நெறைய பேசி ஆகணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, குஜராத்துக்கு போன முதல் வருஷம் கப் அடிச்சு குடுத்தார். செகண்ட் வருஷம் ஃபைனல்ல போய் இது பண்ணி குடுத்தார். அடுத்த வருஷம் மும்பைக்கு ட்ரேட் ஆகுறார். போன வருஷம் கடைசி டேபிள். இந்த வட்டம் ஆல்மோஸ்ட் 8த்ல இருக்காங்க. ஒரு கேப்டனா நல்லா இருக்காரு. ஆனா லீடரா இருக்கணும். ஏன்னா ஒரு 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை மாரியான ஒரு டீம். இந்தியாவோட T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருக்காரு. இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மா இருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் இன்னும் அவரால சரியா பயன்படுத்த முடியலையோ? நெறைய இடத்துல ஏன்னா நேத்து விக்னேஷ் புத்தூருக்கு ஒரு ஓவர் விக்கெட் எடுத்தும் அடுத்து அவருக்கு குடுக்கவே இல்ல. ஸோ அவர் பண்ற நெறைய மிஸ்டேக்ஸ் வந்து அவரோட கேப்டன்ஷிப்புக்கு வந்து கொஸ்டின் மார்க் ஆகுதுல. டெஃபரண்டா லீடர்ஷிப் கொஸ்டின் மார்க், ஆட்டிடியூட் அண்ட் லீடர்ஷிப் ரெண்டுமே ரெண்டுமே அவருக்கு வந்து எப்பவுமே அவர் மேல கம்ப்ளைண்ட் எப்பவுமே அவருடைய ஆட்டிடியூட பத்தி கம்ப்ளைண்ட் தான். அது நடுவில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாம இருந்து திருப்பி வந்து அவருக்கு வந்து அதே அவருக்கு பழக்கமாயிடுச்சு. அவருடைய ஹார்ட் ஆட்டிடியூட், ஒரு பிளேயர்ஸோட கெட் அலாங் பண்றது, அந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. அது ஒரு பெரிய டிராபேக் அவருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க அழகா சொன்னீங்க. அவர் வந்து விக்னேஷ் புத்தூரை வந்து ஒரு ஓவர் கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவரை வந்து போலிங்க யூஸ் பண்ணாத ஒரு தப்பு. அது தவிர 16வது ஓவர்லயே அவரை அமுச்சுட்டு இம்பாக்ட் பிளேயரா ரோஹித் சர்மா கொண்டு வந்தாங்க. இம்பாக்ட் பண்ணா ரோஹித் சர்மா வந்துருது பத்தி பிரச்சனை இல்ல. பட் இவரை தள்ளிட்டு அவருக்கு 304 ஓவர் இருக்குச்சு. அதுல ஒரு ஓவர் 2 ஓவர் போட்டிருக்கலாம். அவரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கலாம். அவரை வந்து ஒரு போலிங் ஆப்ஷனா வச்சுக்கணும். அட்லீஸ்ட் யூஸ் பண்றாரா ஒரு போலர், ஒரு விக்கெட் எடுத்த போலர், இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண போலரை எப்படி ஒரு வெளியில அமிச்சுட்டு அவருக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு இது வந்து கேப்டன் இது வந்து அவருக்கு வந்து அவர் ஸ்பின்னர் அந்த சின்ன பையன் ஒரு வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவர் வந்து நம்ம வந்து அவரை வந்து நம்ம டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாருங்கிற ஒரு இவரே ஒரு அனுமானத்துல அப்படி பண்றாரு. அதுவே ஒரு பெரிய தப்பு. அதான் ஆட்டிடியூடு. அவருக்கு வந்து ஒரு அவருக்குன்னு ஒரு ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. அதை தாண்டி வரமாட்டேங்கிறாரு அவரு. அது ஒரு பெரிய டிராபேக் அவருக்கு. பட் ஆஸ் அ பிளேயர் நேத்தி ரொம்ப அவரு இன்ஃபேக்ட் மை ஹார்ட் கோஸ் டு ஹர்திக் பாண்டியா. நேத்தி வந்து நல்லா போட்டாரு, விக்கெட் எடுத்திருக்காரு, 45 ரன் கொடுத்திருக்காரு. பட் மீதி பேரோட அவர் தான் எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. மீதி 4 பவுலரோட இவரு தான் கொஞ்சம் மோர் எக்கனாமிக்கல். அது ஒண்ணு. பிளஸ் விக்கெட் எடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் பேட்டிங் தன்னால முடிஞ்ச அளவுக்கு டெம்போ இன்க்ரீஸ் பண்ணி டீமை வந்து ஓரளவுக்கு 17வது வரைக்கும் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு 41 ரன் 3 ஓவர்ல இருந்தது. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை T20 கிரிக்கெட்ல. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனா விக்கெட் போயிடுச்சு, அதுதான். பட் ஆஸ் அ லீடர் அவருக்கு அவர் மேல பெரிய கேள்விக்குறி. அண்ட் ஆஸ் அ பிளேயர் பெரிய சல்யூட் அவருக்கு. நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் திருப்பி சொல்றேன். ரோஹித் சர்மா, திலக் வர்மா, இதே மாதிரி பிக் பர்ஃபார்மிங் கிரிக்கெட்டர்ஸ் மேக்சிமம் பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி அவருடைய பொசிஷனை கொண்டு வராரான்னு எனக்கு வந்து கேப்டன் இருந்துட்டு கொண்டு வராராங்கிறது டவுட்டா தான் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும். ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றாங்க. அவர் அவ்வளவு கம்ஃபர்டபுளா அந்த இம்பாக்ட் பிளேயர் ஸ்டேட்டஸ்ல கம்ஃபர்டபுளா ஆடுறாரான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஒரு ஒரு பெரிய இந்தியன் கேப்டன், வேர்ல்ட் கப் ஜெயிச்சவரு, இதே மும்பை இந்தியன்ஸ்க்கு 5 தடவை கப் எடுத்து கொடுத்தவர், அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரது வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்னு தெரியல. அவருக்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காரு. அதனாலதான் அவர் பேட்டிங் அவருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் ஆஃப் மைண்ட்ல அவர் பேட்டிங் ஆடுறாரான்னு கூட சந்தேகமா இருக்கு. இது ஒரு பெரிய டிராபேக். அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கே டிராபேக். அது கேப்டன் தான் பொறுப்படுத்திக்கணும் அதுக்கு. ஓகே. சார் எனக்கு என்ன கொஸ்டின்னா, ரோஹித் சர்மா இப்பதான் T20ல இருந்து ரிட்டையர்ட் ஆனாரு. மும்பை ரீடைன் பண்ணாங்க. நிறைய அந்த ரிட்டையர்மெண்ட் வந்து வென் ஒய் அப்படின்னு நிறைய இது சொல்லுவாங்க. ஒயின்னு இருக்கும் போதே நம்ம வந்து ரிட்டையர்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டைம் டு ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஐபிஎல்னு எனக்கு தோணும். ஏன்னா அவரோட ஃபார்ம் தொடர்ந்து வந்து இதாயிட்டே இருக்கு. இன்னும் நம்ம அந்த ரோஹித் சர்மாவை பார்க்க முடியல. ஸோ அந்த கொஸ்டினும் ஃபேன்ஸ் மத்தியில எழுந்துகிட்டு இருக்குல்ல. ஆமா, அது வந்து ஒரு கண்ட்ரி, ஒரு 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 நேஷன், ஒரு கண்ட்ரிக்கு ரெப்ரசென்ட் பண்ணி ஆடி அதுல இருந்து ரிட்டையர் பண்றது ஒரு அது ஒண்ணு. பிளஸ் ஒரு கிளப், திஸ் இஸ் ஒன்லி எந்த கேம், இட்ஸ் நாட் அ இது வந்து டோர்னமெண்ட் ஹஸ் பிகம் பாப்புலர், பெரிய குளோபல் ஆயிடுச்சு. அதனால இந்த ஐபிஎல் பெரிய இதுவா தெரியுது. பட் இட்ஸ் நாட் அ வெரி இட்ஸ் நாட் இந்த பெரிய டோர்னமெண்ட் இது அந்த மாதிரி டொமஸ்டிக் டோர்னமெண்ட் தான் அது. இதுல வந்து நிறைய பணம் வருது இன்வால்வ்.
கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி. அது தவிர வந்து டீம் பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்டு, அதனால பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் டீம் மேனேஜ்மெண்ட்டோட பேசணும். அப்புறம் வந்து பண விஷயத்தை பத்தி யோசனை பண்ணணும். இவ்வளவு பெரிய பணம் இன்வால்வ் இருக்குச்சு, அந்த கேமை விட்டு வெளில வரதுக்கு சாதாரண டிசிஷன் எடுக்க முடியாது அப்படிலாம். அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகி இவங்கெல்லாம் நிறைய பேர், தோனி, ரோஹித் சர்மா, அது மாதிரி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அது மாதிரி இன்டர்நேஷனல் லெவலுக்கும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்னாலையும் பணம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்னாலையும் இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு யோசனை பண்றாங்க. பட் பேரு ரொம்ப கெட்டு போற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து சீரியஸா கன்சிடர் பண்ணி ரிட்டையர் பண்றதுதான் அவங்களுக்கும் நல்லது, டீமுக்கும் நல்லது, கண்ட்ரிக்கும் நல்லது. ஓகே. சார் எனக்கு என்ன கொஸ்டின்னா, மும்பை பவுலிங்லயே இந்த தடவை ரொம்ப சோதனை. ஏன்னா பும்ரா பேக் அப்படின்னு இருக்கப்ப நேத்து நல்லா போட்டாரு. இன்ஜுரியில ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் வராரு. ஆனா அந்த 4 for 29 4 ஓவர்ல 29 ரன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. அவர் தான் பெஸ்ட் பவுலரா இருந்தாரு. அப்படி இருக்கும்போது போல்ட் அண்ட் தீபக் சார் அவங்க நல்ல ரேட் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த பவர் பிளேல ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு. ஆனா அவங்க இன்னும் அந்த டியூட்டியை பண்ணல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இங்க எழுதுல. ஆமா, தீபக் சாகர் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சம்திங் டு டூ வித் தோனி ஆஸ் அ கேப்டன். தீபக் சகாருக்கு டிசிப்ளின் கொஞ்சம் கம்மி தான் அவருக்கு. அவருக்கு வந்து போக்கஸே இருக்காது சமயத்துல. நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஆடிச்ச நிறைய கவனிச்சிருக்கோம். பட் இவர் வந்து நம்ம தோனி வந்து அவர் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாரு, பிரமாதமா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ஒரு பர்ஃபார்மன்ஸ், அது ஒரு ரீசன் அவருடைய நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு. அந்த அளவுக்கு டெஃபினட்டா பாண்டியாக்கு அந்த திறமை கிடையாது. அதுதான் மெயின் டிஃபரன்ஸே. தோனியோடைய முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன? he was getting the best out of everybody. சோ அது மாதிரி தான் தீபக் சகாருக்கு டேலண்ட்ஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு. பட் அதை வந்து சரியா சேனலைஸ் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சு டீமுக்கு நல்ல இதுவா இருக்கிறதுக்கு அருமையா பண்ணது தோனி. சோ அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தோனி நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. இப்போ அந்த கேப்டனுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாதனால, அது தவிர புது டீமுக்கு வந்திருக்காரு. அவரும் வந்து அங்க செட்டில் ஆகல. அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டே என்ன மாதிரி திங்க் பண்றாங்க, எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க, என்ன மாதிரி பிளான் பண்ணி மேட்ச் என்டர் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. இது எல்லாம் சேர்ந்து தீபக் சகாரோட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஓகே சார், இப்படியே மும்பை, ஏன்னா இனிமே ஹைதராபாத் மும்பை 5-4 லாஸ்ல இருக்காங்க. 2 பேருமே டாப் டீம்ல இருப்பாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது மும்பை இனிமே என்ன மாதிரியான ஒரு கேம் பிளேயை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? என்னமான கேம் பிளேங்கிறது, அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுறாங்க. போலிங்ல கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு அவங்களுக்கு. ஸ்பின் அட்டாக் அவர் வந்து சாண்ட்னர் வந்து ஸ்டெடி பவுலர் தான் இருக்காரு. அவரால் விக்கெட் எடுக்க முடியல. ரொம்ப ரன் கொடுக்கறது இல்லை. அதே சமயத்துல ரொம்ப எக்கனாமிக்கலாவும் போடுறது இல்லை. ஒரு மாதிரி ஸ்டெடியா போடுறாரு. அவர் தான் எல்லா 4 மேட்சும் ஒரே ஸ்பின்னர் 4 மேட்சும் ஆடி இருக்காருன்னா அவர் தான். ஈவன் விக்னேஷ் புத்தர் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டதுக்கு அப்புறம் செகண்ட் மேட்ச் அவரை டிராப் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு ஸ்பின் அட்டாக் சாதாரண ஸ்பின் அட்டாக்கா தான் இருக்கு இப்போதைக்கு. விக்னேஷ் புத்தூரே யங் பவுலர்னால எந்த நேரத்துல வேணா அவர் வந்து ஃபார்ம் போயிடும். ஒரு யங் பிளேயர் வந்து ஒரு மேட்ச் அடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு கான்பிடன்ஸ் போயிடுச்சுன்னு திருப்பி போலிங் கன்சிஸ்டன்டா கண்டினியூவா போடுறது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். சோ அதெல்லாம் பார்த்து போலிங் வந்து அவங்க நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் வந்து ஒரு காலத்துல வந்து அவரை வந்து அடிக்கவே முடியாதபடி போட்டுட்டு இருப்பாரு. பவர் பிளேலையும் ரொம்ப நல்லா போடுவாரு, எண்ட் ஓவர்ஸ் நல்லா போடுவாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு, சாதாரணமா தான் இருக்கு. சோ பூம்ரா இப்பதான் வந்திருக்காரு, இன்னைக்கு நல்லா போட்டிருக்காரு நேற்று மேட்ச்ல. பட் அவரோட சேர்ந்து ட்ரெண்ட் போல்ட்டும் சேர்ந்து 2 காம்பினேஷனா 2 பேரும் நல்லா போட்டாதான் நம்ம டீமுக்கு வந்து ஒரு ஆப்போனன்ட்ஸை வந்து இது மாதிரி 220 ரன் கொடுத்தா எந்த டீமுக்கும் கஷ்டம் தான். எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பேட்டிங் டீம் 221 சேஸ் பண்ணாத போது சாதாரண டீம் எல்லாம் சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து இப்போ ரொம்ப சாதாரணமா இருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். சோ ரன் கன்சீட் பண்ணாலே பேட்ஸ்மேனுக்கு ப்ரெஷர். எவ்வளவு ஸ்ட்ராங் பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, எவ்வளவு டேலண்டட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, 200 220 230 சேஸ் பண்ணுச்சு ப்ரெஷர்ல எப்படி இருந்தாலும் அவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்கு. சோ இவங்க வந்து முக்கியமா போலிங் அட்டாக்க நல்லா டியூன் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அவங்க வந்து பூம்ரா வந்தது ஒரு பெரிய அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். பட் அத பூம்ரா வந்ததை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, கடைசி கொஸ்டின், ஆர்சிபி இந்த வருஷம் ஒரு பெரிய யூனிட்டா தெரியுறாங்க, ஒரு பெரிய கப் அடிக்கிற டீம் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபீல்டிங்ல இருந்து பேட்டிங்ல இருந்து பவுலிங்ல இருந்து எல்லாமே ஒரு 100% டீமா தெரியுறாங்கல்ல. ஸோ அவங்களோட கேம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இனிமே? ஆர்சிபி நான் பர்சனலா எதிர்பார்க்கவே இல்லை. விராட் கோலியே வந்து
வயசாயிடுத்து, T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் வந்து ஏதோ கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்ல தான் ஆடுறாரு. அவருக்கு அவ்வளவு மோட்டிவேஷன் இருக்குமா அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன். அவர் ஆனா எப்போ வந்து ஒரு 2008ல ஆட ஆரம்பிச்சு எப்படி ஆடினாரோ அதே எந்தூசியாசத்துல அப்படியே இருக்காரு. நல்லா ஆடுறாரு. ஃபீல்டிங் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா கூட அவருடைய ஃபீல்டிங், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஏதோ ஒரு யங் பிளேயர் 20-25 வயசு பிளேயர் ஆடுற மாதிரி தான் ஆடுறாரு. அது ஒரு பெரிய எதிர்பார்க்காத ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. பட்டிடார் ஹஸ் brought நம்பர் 1 லக் டு த டீம். ஒரு கேப்டன் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு புது தெம்பு, புது அதிர்ஷ்டம் எல்லாமே வந்துருது அவங்களுக்கு. ஒரு சாபமே ஆர்சிபி மேல ஒரு சாபம் இருந்து அந்த சாபமே விலகின மாதிரி இருக்கு பட்டிதார் வந்ததுனால. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ஜிங்ஸ் சொல்லுவாங்களே, ஒரு வாங்கடே ஸ்டேடியத்துல 10 வருஷம் கழிச்சு ஆர்சிபி ஹஸ் டிஃபீட்டட் மும்பை இந்தியன்ஸ். அதுவே ஒரு பெரிய பெரிய ஒரு சாபம் விலகின மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு. சோ இதெல்லாம் ஒரு எல்லாத்தையும் பார்க்கச்சே ஆர்சிபி போலிங் அட்டாக்கும் நல்ல ஸ்டெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, யாஷ் தயால் ரொம்ப நல்லா போடுறாரு. ஹேசல்வுட்டை பத்தி நல்லா தெரியும் எல்லாருக்குமே, அவர் வந்து எவ்வளவு பெரிய போலர் அப்படின்னு. புவனேஷ் குமார் வந்தது அவங்களுக்கு வந்து பெரிய அடிஷனல் ஸ்ட்ரென்த். இது வந்து நான் முதல்ல சொன்னேன், டிபேட்ல கூட சொன்னேன், மாரி புவனேஸ்வர் குமார் வந்தது வந்து அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு. அது வந்து இந்த மாதிரி ரொம்ப பிரமாதமா போராட்டாலும் இன்னைக்கும் புவனேஸ்வர் குமாரால பர்ஃபார்ம் பண்ணி ஒரு டீமுக்கு நல்லது கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு. 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல இன்ஜுரினால. சோ அந்த காம்பினேஷன் எஸ் தயால், ஹைசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமார் அந்த மாதிரி யங் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. எல்லாருமே எந்தூசியாசமா இருக்காங்க. எல்லாருமே ஒரு கேம் இந்த வாட்டி எப்படியான நம்ம வந்து கப்ப ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கிற மாதிரி ஆடுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. நம்ம சூரியகுமார் யாதவ் நேற்று 26 பால்ல 28 ரன் அடிச்சாரு. நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் விஜய் சங்கர் வந்து ஸ்லோ ஆடினாரு, தோனி ஸ்லோ ஆடினாரு அப்படின்னு சொல்றோம். பிரசன்ட் இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ், அவர் வந்து T20லயே 360 டிகிரி ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவராலேயே அவருக்கு அதான் ஏன்னா யாருக்கு வேணா எந்த மேட்ச் வேணா எப்படி வேணா அது ஒரு ஃபெயிலியர் வரும், எதிர்பார்க்காத ஒரு செட்பேக் வரும். அதுதான் நேற்று சூரியகுமார் யாதவுக்கு வந்தது. நம்ம என்ன பண்றோம், மீதி பேர் யாரா அடைச்சு நம்ம மீம்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் கிண்டல் பண்றோம். சூரியகுமார் யாதவே இப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னா நம்ம வந்து கிரிக்கெட்டுங்கிறது எப்படி எந்த மாதிரி ஒரு அன்சர்டன் கேம் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அததான் நான் சொல்ல விரும்பினேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.